Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste Daily. Taste the Daily. DSoftனுடைய இந்த 10வது வருட நிகழ்வுக்கும் கருத்தம்மாவுல நான் அவங்களை சந்திச்சதுக்கு பெரிய தொடர்பு இருக்கு. அதாவது இந்த நிகழ்வுக்கான புள்ளி எங்கேன்னா கருத்தம்மாவுல தான். நான் கருத்தம்மா திரைப்படத்தில் வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் கூடவே அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். அப்போது ஒரு நாள் நான் படப்பிடிப்புக்கு கிளம்பும்போது ஒரு ரூமில் கீழே தரையில் உட்காந்து ஒரு ப்ரௌன் பேப்பரை போட்டு ஏதோ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் அதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் பார்த்ததோட சரி சந்தித்ததில்லை. அப்போ நான் அவங்கள கிராஸ் பண்ணும்போது ஒரு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டாக நான் அதை பார்த்துட்டு போயிட்டேன். அப்புறம் படப்பிடிப்பில் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நான் ரூமில் பார்த்தனே நீங்கள் ஏதோ வரைஞ்செல்லாம் கட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்னு. நான் வந்து கொத்தாரி இன்ஸ்டியூட்டில் டிசைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு எக்ஸாம் எல்லாம் இருக்குது. இங்கே ஷூட்டிங்கில் நான் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. இயல்பில் நான் ஒரு ஓவியம், அதனால் எனக்கு ஒரு மரியாதை, ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு மரியாதையோ அன்போ வர்றதுக்கு ஏதோ ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா. ஒன்றும் குணாதிசயமாக இருக்கும், இல்லை ஒரு உதவியாக இருக்கும், இல்லை கேரக்டராக இருக்கும். இந்த இடத்துல என்னன்னா நடிகர் நடிகை அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஜாதியில ஒரு ஆர்ட் அது இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு தோணுச்சு பாருங்க. அதுதான் கல்யாணத்தில் வந்து முடிஞ்சது. அதனால இவங்க கேட்டாங்க இல்லையா, லவ் அப்படிங்கிறது. லவ் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு புள்ளி தேவைப்படுது. அந்த புள்ளி எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு நபருக்கு நபர் மாறுபடலாம். அப்போ என்னுடைய திருமணம் அப்படின்னு இந்த சம்பவம் நடந்து குறைஞ்சபட்ச ஒரு 4 வருடம் கழிச்சு தான் திருமண வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறேன். அப்போ யோசிக்கும்போது வாழ்க்கை அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை யோசிக்கிறோம். அப்போ யார் துணைவி அப்படின்னு வரும்போது ரசனை ஒற்றவர்கள் துணைவியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். அப்போ ஏன் இவங்க இந்த அப்படின்னா யாரை நம்ம பழகினதுன்னு இவங்க தான் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் தான் திருமணத்துக்கு நான் கேட்டேன். திருமணம் முறைப்படியாக பெரியவர்களோட சம்மதத்தோட இந்த திருமணம் நடந்தது. லவ்வில் ஆரம்பித்து அரேஞ்ச் மேரேஜாக நடந்து 25 வருடங்கள் நிறைவு செஞ்சிட்டோம். நீங்கள் வந்து அன்னைக்கு பார்க்கும்போது அழகாக ப்ரௌன் ஷீட்லாம் கட் பண்ணி கொத்தாடியில் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி 3000+ women entrepreneurs வந்து இவங்க இங்கேருந்து ட்ரெயின். அது இல்லாமல் இன்னைக்கு 10th year of their own brand. How proud are you as a husband, sir? உங்களுக்கெல்லாம் DSoft தெரிஞ்சதை விட நான் 2 டைமென்ஷனில் DSoft பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, ஒரு கணவனுடைய பார்வையில் ஒரு மனைவி DSoft நடத்துறது. இன்னொன்று ஒரு DSoft ஸ்டூடெண்ட்ஸ் டே 1லிருந்து DSoftக்குள்ளே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி முழுமையாக வெளியே போனாங்க. இந்த 2ஐயும் நான் முழுமையாக பார்த்தவன் ஒரு பார்வையாளனா. அப்போ எனக்கு என்ன தோணும்னா, மாஸ்டர் ரொம்ப முக்கியம். மாஸ்டர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, உள்ள ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள வருகிறவர்கள் பலவேறு சூழ்நிலையில் வருவாங்க. ஒன்று தன்னம்பிக்கையோடு வருவாங்க, இல்லை வந்த பிறகு தன்னம்பிக்கை இருக்காது, அல்லது குடும்ப சூழ்நிலைகள், தூரம், எதிர்பார்ப்புகள், கனவுகள், இல்லை நான் வந்து எனக்கு மட்டும் போதும்னு நினைக்கிறது, இப்படி வெவ்வேறு விதமான எண்ணங்களோடு உள்ள வர்றவங்க இருப்பாங்க. ஆனால் மாஸ்டர் எப்படி இருக்கணும்னா, நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனால் என்னுடைய குணம் நீ உள்ள வந்ததுலேருந்து வெளியே போகும்போது 100ஆ வெளியே போகணும். சரியா? அதுக்கு மாஸ்டருக்கு ஒரு குணாதிசயம் வேணும். இப்போ என்னைய மாஸ்டரா இருக்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன், பிடிச்சிருக்காடா பண்ணு, அப்படியா சரி நீங்க வேணா நாளைக்கு பண்ணு. ஆர்ட் அப்படிங்கிறத நான் அட்டன் பண்ற விதம் வேற. ஆனா அவங்க அப்படி கிடையாது. நியாயமா அவங்க ஒரு மிலிட்டரியில் இருக்க வேண்டியது. பாத்தியா எவ்வளவு சிரிப்பு வருதுன்னு பாத்தியா, பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு இருக்காங்க. ஏன்னா சில சோகங்கள் வந்து சிரிப்புல முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நீங்க ஸ்டீவ் ஜாபை பத்தி எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆப்பிளுடைய ஃபவுண்டர். அவர் வந்து டே 1லிருந்து அவர் லைஃப்பை முடிஞ்ச எடுத்து படிச்சு பாருங்க. அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு பாக்ஸை வந்து ஆப்பிளினுடைய அந்த ஃபோன் பாக்ஸை வந்து பேக் பண்ணுறது கூட ஒயிட் கலரில் இப்படி தான் இருக்கணும்.
நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா எல்லா பாக்ஸை தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனால் நீங்கள் ஆப்பிள் வாங்கினீங்கன்னா அந்த பாக்ஸ் கூட ஷோரூமில் வைப்பீங்க, வீட்டில் வைப்பீங்க, அது தூக்கி எறிய மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு ஃபினிஷிங் இருக்கும், அதில் வந்து ஃபினிஷ்டாக இருக்கும், அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டீவ் ஜாப் தான் டிசாப்டுடைய ஃபவுண்டர், பெண்ணுடைய. இப்போ அவங்களே குடும்ப துணைவியாக இருக்கும்போது சரி ஒன்றை செஞ்சுட்டு ஒன்றை செய்யும் போது இன்னொன்னுல காம்ப்ரமைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இல்லை, ஒரு பெண் ஒரு குழந்தை வளர்ப்பிலும் 100%. சரி, ஒருவேளை என்னைய கவனிக்காம விட்டுருவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு என்னைய கவனிக்க விட்டுருவாங்க. இல்லை இல்லை, கணவனுக்கு தேவையானதை செய்வதிலும் கவனிப்பதிலும் 100%. அப்போ ஒரு முழுமையா எல்லா டைமென்ஷன்லயும் ஒரு முழுமையா இருக்கிறது இல்லையா? அது வந்து நான் ஒரு பெரிய கையெடுத்து கும்பிடுறேன். எதுக்காக சொல்றேன்னா, நம்ம கிட்ட இல்லாத குணம் யாருக்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து அதை பொது மேடையில பொது மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்னொன்னு, எனக்கு பெரும்பகுதி இந்த அனுமார் வேலையை செய்யறது தான் எனக்கு பொதுவாகவே இருக்கு. ராமன் இருந்துகிட்டு இருக்கும்போது சீதையை தூக்கிட்டு போயிட்டார் ராவண. அப்போ தூக்கு போனது யாருன்னா அனுமார் தான். அவருக்கு லாங்குவேஜ் தெரியுமா தெரியாதா அப்படி எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அங்க போன பிறகு போய் ராமகிட்ட சொல்லு, ராம என்னன்னா நீ போய் அங்க சொல்லு அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி படப்பிடிப்புக்கு போகும்போது, நான் வெளியூர் படப்பிடிப்புக்கு எல்லாம் போகும்போது வருவாங்க, எங்க வருவாங்க, சார் வணக்கம் சார் அப்படிம்பாங்க. வீட்டில் நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிம்பாங்க. நல்லா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்கள, அப்படிங்க இப்படிங்க எங்கிட்ட பேசுவாங்க. சரிங்க சந்தோஷம், போய் அம்மா கிட்ட சொல்லுங்க, நாங்கெல்லாம் ரிசர்ச்ன்னு சொல்லுங்க, அது அனுமார் வேலை. சரிம்மா சொல்றேம்மா, உங்களையே எனக்கு பிடிக்கும், கடைசியில போற போக்குல உங்களையே எங்களுக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் புகழ் பாடுவது மட்டுமே இந்த அனுமாருக்கு வேலையா இருக்கு, இந்த மேடையும் அப்படித்தான், அதற்கு தகுதியானவர்களா இருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு பொதுத்தளத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் பல பேரால் கவனிக்கப்படுகிறது. நம்மளுடைய செய்திகளும் நம்மளுடைய குணங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளும் பல பேரால் பின்பற்றப்படுகிறது. சிலருடைய வார்த்தைகள், சில வார்த்தைகள் கூட ஒருத்தருக்கு ரோல் மாடலா உந்து சக்தியா மாறுது. அப்போ இது போல பெண்கள் எல்லாம் பல்வேறு சூழ்நிலையில இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரும்போது ஆர்க்கு மட்டும் இல்லாம அவங்க வெளியே எடுத்துக்கிட்டு போகும்போது குணாதிசயம், கேரக்டர், நேரம், நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகணும்னா அதுக்கு மாஸ்டர் அந்த முழுமையடைந்தவர்களாக இருக்கணும். 10வது வருட டிசாப்ட் அந்த முழுமையான மாஸ்டரையும் 3000 ஸ்டூடெண்ட்ஸையும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு மாஸ்டரோட குணாதிசயத்தோட தொழில்நுட்ப கலையோட இருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar. Taste the Daily. Taste the Daily.